தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பகுதிகளுமே ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு பயன் தரக்கூடியதாக அமைந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற போது மகளிர்கே பகுதி. மகளிர்கே பகுதி என்று சொன்னால் ஒரு பெண் அவருடைய ஒவ்வொரு பருவத்திலும், குழந்தை பருவத்திலிருந்து முதிய பருவம் வரை ஒவ்வொரு விடயங்களை சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறாள். அவருடைய உணவு வகையாக இருக்கட்டும் அல்லது ஒவ்வொரு விடயங்களிலும் அதிகமாக சிந்தித்து சிந்தித்து ஆரோக்கியமான ஒவ்வொரு விடயங்களையும் உள்ளெடுப்பது வழக்கம். அதுபோல இந்த மகளிர்கே பகுதியினூடாக ஒரு பெண் எவ்வாறு உணவுகளை உட்கொள்ள வேண்டும், வாழ்க்கை நடைமுறைகள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், ஒவ்வொரு பருவங்களிலும் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை விடையதாக இன்றைய தினத்துக்குரிய மகளிர்கே பகுதியும் காத்திருக்கின்றது. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் பிசிஓஎஸ் வர்றதுக்கு நாங்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஃபுட் டயட் பேட்டர்ன் எப்படி எடுக்கிறது, எக்ஸசைஸ், அதை பற்றி நாங்கள் பார்க்க போகின்றோம். அதாவது மெயினாக எங்களுடைய என்னென்ன டயட் எடுக்க வேணும்னு சொன்னால் க்ரீன் லீவி வெஜிடபிள்ஸ், அதாவது பச்சை காய்கறிகள், அதுவும் நாங்கள் ஃப்ரை பண்ணி பாவிக்காமல் பாயில் பண்ணி. அப்போ காலையிலிருந்து வருவோம். காலையிலிருந்து இவர்கள் என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால், காலையில் எழுந்தவுடன் ஸ்வீட் போட்டு நிறைய சீனி போட்டு பால் டீ டயட், அதாவது பால் சார்ந்த பொருட்கள் எடுக்காமல், அதோடு மட்டுமன்றி அப்போ பால் சார்ந்த பொருட்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் எது எடுக்கலாம்னு கேள்வி பெறும். அதாவது மல்லி சார்ந்த கோப்பி அதுகளே எடுத்து மல்லி தண்ணி மாதிரி எடுக்கலாம், அல்லது நைட்டில் வெந்தயம் ஊற விட்ட தண்ணியை ஊற விட்டுட்டு அதிகாலையில் எடுக்கலாம். அடுத்தது இவர்கள் கண்ணிலேயே காட்டக்கூடாது, சுகர் கண்ணில் காட்டக்கூடாது. மற்றது கூடுதலாக மைதாமா, அதாவது வெள்ளை கோதுமை சேர்ந்த உணவுகளை எடுக்கக்கூடாது. பிராய்லர் சிக்கன்ஸ், அதாவது கோழி உணவுகளையே தவிர்க்கலாம். அதை விட கூடுதலாக அந்த பிராய்லர் சிக்கன், பிராய்லர் கோழி அது மாதிரி. மற்றது கோழி முட்டைகளை இவர்கள் உணவாக எடுக்கக்கூடாது. அப்போ என்னென்ன எடுக்கலாம்னு சொன்னால், புரோட்டீன், அதாவது ஒவ்வொரு நாளும் மதிய உணவில் ஒரு 150 கிராமாவது புரோட்டீன் இருக்க வேண்டும். அதோட காலை உணவில் எப்படி எடுக்கலாம்னு சொன்னால், மாச்சத்து சேர்ந்த புட்டு, இடியப்பம் இதுகளை தவிர்த்து நல்லா முளைவிட்ட தானியங்கள், அதாவது பயறு, கௌபி, கடலை, இப்படியான உணவுகளை. பயறு எடுக்கிறோம்னு சொன்னால் நான் முதலே சொல்லியிருப்பேன். அதாவது இன்றைக்கு நாங்கள் பயறு அவிக்க போகின்றோம்னா, நேற்று காலையில் 10 மணிக்கு அதை ஊற விட்டுட்டு நைட் அதை என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு வடித்து போட்டு ஒரு வெள்ளை துணியில் முடித்து கட்டி விட்டுறணும். அப்படியே அடுத்த நாள் விடிய எழும்பி பார்த்தோம்னு சொன்னால் முளை விட்டு இருக்கும் அந்த பயறு. அப்போ அது இந்த பிசிஓடி அப்படியான இதுங்களுக்கு உடம்பும் மேலேயும் மற்றது ஹோமோனையும் ரெகுலரைஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. அதோடு மட்டுமன்றி பொரித்த உணவுகள், நல்ல எண்ணெயில் வதக்கின உணவுகள், இதுகளை அவர்கள் தவிர்ப்பது நன்று. நான்வெஜ் கூடுதலாக மாட்டு இறைச்சி, பன்றி இறைச்சி, இப்படியான கொழுப்பு தரும் இறைச்சி வகைகளை குறைத்து சின்ன கருவாடு மீன், சின்ன மீன், கருவாடு, இப்படியான மீன் உணவுகளை எடுப்பதன் மூலமும் இந்த பிசிஓடி குறைக்கலாம். மற்றது மலைநாட்டு காய்கறிகள், குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே வருகின்ற கேரட், அப்படி பீன்ஸ், அதுகளை எடுப்பது நன்று. மலைநாட்டில் விளைந்த கேரட், பீன்ஸ், லீக்ஸ் இதுகளை எடுப்பது அது பிசிஓடியை இன்னும் கூட்டக்கூடிய தன்மை இருக்கின்றது. அதோட பீனட்ஸ், ஜம்போ பீனட்ஸ் இதுகளையும் அவர்கள் தவிர்க்க வேண்டும் கட்டாயம். அடுத்தது கூடுதலாக அவன் ரெகுலர் டயட் பேட்டர்ன்ஸ், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்கிறது ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறது தான். அதை ஸ்டாப் பண்ணினாலும் மெட்டாபாலிசம் பாதிக்கப்பட்டு பிசிஓடி வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அடுத்ததாக பார்த்தோம் என்னென்ன எக்ஸசைஸ் செய்யலாம். கூடுதலாக ஜிம்மில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக அவர்கள் டான்ஸிங் கிளாஸ், மற்றது யோகாசனம் அப்படியானது செய்வதன் மூலமும் இவர்களுடைய ஓவரி பலப்படுத்தப்படும். ஏன்னு சொன்னால் ஜிம்மில் எக்ஸசிவாக நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அங்கேயுமே கெட்டாபாலிசம் எஃபெக்டும், அதோட எங்களுக்கு உடலில் தேவையில்லாத செயற்பாடுகள், அதாவது ஹைப்போதலமோ பிட்யூட்டரி ஓவேரியன் எக்ஸஸ் பாதிக்கப்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அப்போ எனவே அவர்கள் காலமையில் ஒரு ஒரு காலமையோ என்னவோ அவர்களுக்கு ஃப்ரீயான நேரம் அவர்கள் நடைப்பயிற்சி ஒரு 30 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக், கையையும் காலையும் நல்ல வடிவாக வேகமாக ஆட்டி ஆட்டி நடந்து கொண்டு வர்றது சிறப்பு. அத்தோடு மட்டுமன்றி அவர்கள் சைக்கிளிங், வீட்டில் இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸுக்கு சைக்கிளிங் செய்தாலும் அவர்களுடைய பிசிஓஎஸ் வர்றதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. மற்றது ஒரு டைம் பிசிஓஎஸ் வந்ததுன்னு சொன்னால் நீங்கள் இப்படியான டயட் பேட்டர்ன்ஸ் மூலம், மற்றது உங்களுடைய
அன்றாட ஆக்டிவிட்டீஸை சேஞ்ச் பண்ணுறது மூலம் அதன் சிவியாரிட்டிஸை வந்து நாங்கள் குறைச்சி மருத்துவத்தையும் கொண்டு விட்டோமானால் என்னென்னு சொன்னால் பிசிஓஎஸ்லேருந்து நாங்கள் முற்று முழுதாக விடக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது குறைத்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. என்னென்ன வகையான சித்த மருத்துவத்தில் கூடுதலாக வந்து இந்த வர்றது, அதாவது பீரியட்ஸை ரெகுலரைஸ் பண்ணுறதுக்காக இந்த மருந்துகள் இருக்கிறது. அதாவது எங்களுக்கு கலிங்காதி தைலம் வந்து 30 ml வெறும் வயிற்றில் ஒவ்வொரு சைக்கிள், அதாவது ஒரு முறை பீரியட்ஸ் வந்தால் 3 daysக்கு 15 ml வந்து 50 to 20 ml வந்து வெறும் வயிற்றில் கொடுக்கலாம். அதுக்கு தயிர் மோர் தான் பத்தியம். கரிங்காதி தைலம் வந்து கூடுதலாக வந்து வயிற்றை வந்து கழிக்கக்கூடிய தன்மையும் வாந்தி ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதால வந்து என்ன செய்ய வேணும்னு சொன்னால், அப்போ ஒரு பேதி மாதிரி தான். அப்போ அன்றைய டயட் வந்து தயிர் மோர் பத்தியம், தயிரும் சோறும், அதாவது தயிர் சோறு அல்லது மோர் சோறு தான் அவர்கள் எடுத்து அந்த பீரியட்ஸை வந்து குறிப்பிட்ட சைக்கிள் வரைக்குள்ள அந்த 3 days எடுத்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு வந்து என்ன செய்யலாம், அடுத்த சைக்கிள் ரெகுலரைஸ் பண்ணும். சைக்கிள் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு இது உண்டு. மற்றது இரவு வந்து வெந்தயம் ஊற விட்டு மறுநாள் காலை எடுத்து குடித்தாலும் கூடுதலாக வந்து சைக்கிள் ரெகுலரைஸ் பண்ணும். அத்துடன் மட்டுமின்றி இந்த சூலகங்கள், கருப்பை அதுகளை வந்து பலப்படுத்தக்கூடிய வந்து கருப்பை உரமாக்கி மருந்துகள், அது கூடுதலாக வந்து என்னது அசோகு மற்றது சாதிக்காய் மாதிரியான உரமாக்குகின்ற மருந்துகளையும் மருத்துவரின் ஆலோசனைகளுடன் வந்து அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டால் வந்து கூடுதலாக வந்து ரெகுலர் பண்ணி அந்த பொலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் என்ற ஒரு உபாதையிலிருந்து, உபத்திரவம் தரக்கூடிய ஒரு நோய் நிலைமையிலிருந்து முற்று முழுதாக அல்லது அதாவது குறிப்பிட்ட அளவு வந்து விலக்கிக் கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு விடைக வருகின்றேன்.